வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா VR OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 4 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே தலா 50 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மினி சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு ஃபேமிலி த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னலில் எடுத்திருப்பாங்க. இந்த சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜாக் அண்ட் ஜெனி அப்படின்ற ஒரு கப்புள்ஸ், இவங்க வந்து கல்யாணம் பண்ணி சில வருஷங்கள் வாழ்ந்திருப்பாங்க. இதில் ஜெனினால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால ஜாக்குக்கும் ஜெனிக்கும் ஒரு விதமான பிரிவு அப்படின்றது உண்டாகுது. அந்த பிரிவு நேரத்தில் வந்து நட்டாஷா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ஜாக் விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. எமிலி தான் அந்த குழந்தையோட பேரு. ஸோ இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலிக்குள்ள எக்ஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஜெனி வந்து உள்ள வராங்க. அடிக்கடி இன்ஃபேக்ட் உள்ள வராங்க. அவங்களோட வருகை அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குது, அண்ட் அந்த எமிலின்னு சொல்லப்படுற அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையை சுற்றி நடக்கக்கூடிய டிராமா என்ன, கடைசியாக அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் எப்படி இந்த சீரிஸை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த சீரிஸ்ல இவங்க பில்ட் பண்ண அந்த டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தாலும் ஒரு விதமான டென்ஷனை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன். ஏன்னா இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மல்டி ஷேடட் கேரக்டரா இருக்கும். யாருமே கம்ப்ளீட்டா நல்லவங்களும் கிடையாது, அதே நேரத்தில் கம்ப்ளீட்டா கெட்டவங்களும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வந்து ஒருத்தரும் வந்து ஒரு விஷயங்கள் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல அந்த மெயின் கேரக்டர், அதாவது ஜெனியோட கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து பயங்கர ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர மெச்சூர்டான ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். பட் ஒரு விதமான டைவர்ஷன் மாதிரி இந்த கேரக்டரை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல அந்த எமிலி அப்படின்ற அந்த குழந்தையோட கேரக்டர், இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய மையமா வச்சு தான் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த கதையை நகர ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தை அடிக்கடி காணாம போகுது அப்படின்னும் போதே ஒரு விதமான பரபரப்பு உண்டாகும். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல காணாம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, அந்த குழந்தைய எப்படி இவங்க ட்ராக் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 4 எபிசோட்ஸ்க்குள்ள ஒரு கிறிஸ்பா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். பட் என்னதான் கிறிஸ்பா சொல்ல முயற்சி பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் பேசியா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது நிறைய இடங்கள்ல ஒரு விதமான லேக் அப்படின்றத உங்களால உணர முடியும். அதுலயும் குறிப்பா இந்த 3rd எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இதுல சாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க, நட்டாஷாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அங்க நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்கா தான் முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த சீரிஸ் வந்து ஒரு டீசன்ட் OTT வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. இந்த சீரிஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இதுல அடல்ட் கண்டென்ட் ஏராளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.